ஆக்கிரமித்த மாவட்டங்களின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய இந்த நிகழ்வில் வரவேற்பை நடத்தி வருகின்ற தேர்தல் கோட்டை பெருமாள் செயலாளர் நிகழ்ச்சியில் எடுத்துள்ளார் சுருக்கமான கருத்துரையை வழங்கி வருகின்ற இளைஞர் டாக்டர் பட்டியலுடைய அம்மாவுடைய மாவட்ட செயலாளர் வெற்றி சகோதரர் சித்தி ஜெகீசன் அவர்கள் நிகழ்ச்சியில் எடுத்துள்ள கருத்துரை வருகிற அண்ணா தொழில தேவையுடைய மாவட்ட செயலாளர் வெற்றி சகோதரர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இலக்கியத்துடைய மாவட்ட செயலாளர் வெற்றி சகோதரர் நிகழ்ச்சியில் பங்குபெற்று தலைவர்களுடைய அன்புக்குரிய கழகத்துடைய பொருளாளர் அன்பத்தம்பி கழகத்துடைய மாவட்ட துணை செயலாளர் அன்புக்குரிய சபையவர்கள் நிகழ்ச்சியில் பங்குபெற்று கருத்துரையாளர் ஒன்றிய கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் சரி வடக்கோட்டை செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் கலப்பகலம் தெற்கோட்டை செயலாளர் தெற்கோட்டை செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் கலப்பகலம் பேரூர் செயலாளர் அன்புக்குரிய கலப்பகலம் பேரூர் ஊராட்சியுடைய தலைவர் அன்புக்குரிய நல்ல நிகழ்ச்சியை பகிர்ந்திருக்கின்ற எங்களுடைய அரசியல் முன்னோடி நீண்ட காலமாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு எந்தவித பதில்களும் பார்த்தாலும் எழுந்து அது டாக்டர் பெரியசாமியிலிருந்து மரியாதைக்குரிய வணக்கமுண்டால் சட்டமன்ற மாவட்ட வித்தியாசங்களிலிருந்து இதை இந்த முறை எங்களோடு இணைந்து செல்லப்படுகின்ற கழகத்துடைய பொது உறுப்பினர் அன்பான சபைக்காக நிகழ்ச்சியில் கழகத்துடைய பல்வேறு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பெருமாள் அன்புடைய சகோதரர் கழகத்துடைய அம்மா பேருடைய நிகழ்ச்சியிலான அன்பு சகோதரர் நிகழ்ச்சியிலே நேற்று வரை இந்த பகுதியில் பல்வேறு பல்வேறு பிரச்சனைகளில் முதலில் கோவை கம்யூனிஸ்டிலிருந்து நீண்டகாலமான போராட்டம் அதுக்கு மாநில அமைச்சர்கள் எதுவுமே வேண்டாம் இந்த பகுதி மக்களுக்கும் இந்த பகுதிக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணாவாக நேற்று கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் இயக்கத்தில் இணைந்து இது நம்மோடு அதாவது நம்மில் ஒன்றாக நம்முடைய உணவுகளை இதுவரை நம்மோடு போராடி வெற்றிக்காக பாதுகாக்கின்ற அன்பு சகோதரர் பாப்பாங்க அவரோடு நல்ல நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கிற நேற்று பொதுச்செயலாளர்களை இருக்கின்ற நம்முடைய தனி பகுதியில் இருக்கிற ஊராட்சி மக்கள் அன்புக்குரிய சகோதரர் சந்திப்பாக அன்புக்குரிய சகோதரர் ஊராட்சி மக்கள் சதீஷ் அவர்கள் அன்புக்குரிய சகோதரர் ஊராட்சி மக்கள் அன்புக்குரிய சகோதரர் மணி அவர்கள் அன்புக்குரிய சகோதரர் ஊராட்சி மக்கள் வெங்கட்ராமன் அன்புக்குரிய சகோதரர் ஊராட்சி மக்கள் அவர்கள் நீண்ட காலமாக கம்யூனிஸ்டிலிருந்து இது நம்மோடு இணைந்து அந்த உழைப்புகளாக கர்நாடக உழைப்பு கொண்டு வருகின்ற என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் நாராயணப்பா அவரோடு நம்ம ஏற்கனவே
தேர்தல் கொள்கை அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி இருந்து கூட ஆனால் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கொண்டதும் அன்பாக அழைக்கக்கூடிய நம்மோடு இருக்கிறது இந்த காலத்தில் இருக்கின்ற மரியாதையும் பதிவு செய்வோம். இப்படி பல்வேறு ஒரு பகுதி மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய வாக்குகளையும் நன்றியையும் ஒரே கட்சியில் இருந்தால் இதுவரை காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் சுதந்திரமடைந்த போராடிய 20 ஆண்டுகள் ஆட்சி அடுத்ததாக திராவிட முன்னேற்ற தலைமையிலே அவர் மறைவுக்கு முன்பாக அவர் தவறு செய்கிறார் என்ற புகைப்படத்தை அடையாளம் காண்பித்து உங்களுடைய அலுவலகம் வாசியோடும் லட்சக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உழைப்பாலும் 50 ஆண்டு காலத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்திருக்கிற ஒரே இயக்கம் அனைத்து மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக இது எதிர்கட்சியாக இருக்கின்ற அந்த புதிய சகோதரர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமர்வதற்கு தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா பகுதியிலும் 234 தொகுதியில் 233 தொகுதியில் அனைத்து வெற்றிவிட்டு அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு தொகுதிதான் ஏக்கத்தோடு இருக்கிறது. அது தனி சட்டமன்ற தொகுதி. வருகின்ற 2026 இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தோன்றும்போது ஏற்கனவே எந்த சோதனை இருந்தாலும் அந்த சோதனையெல்லாம் தாண்டி பல போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களையாக எதிர்கொண்டு தனித்தொகுதியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மூச்சு விடுவதற்குரிய ஒரு சூழலை கடைசி வரை போராடி கொடுக்கின்ற ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் சேர்ந்து 26 சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் தான். அப்படி இருக்கின்ற சூழலில் ஆர்வத்தோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் அங்குரிய பாப்பா அவர்கள் பேசிக்கொண்டார்கள். போராடிய வாசனை அது ஒதுக்கிவிட்டு அன்பு உடன்பிறப்புகள் அன்பு சகோதரர்கள் அன்பு பணியாளர்கள் அவர் வந்துள்ளார். ஏன்னு சொன்னால் இப்போதுதான் சேர 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 அதனால நினைத்து 11ஆம் தேதி நம்முடைய பொதுச் செயலாளர்கள் 10,000 மக்கள் ஆளுநர் கட்சி கூறினார். ஆளுநர் கட்சி கூறினார் போதே ஆளுநர் இடத்திலே இருந்து பல்வேறு பொறுப்புகள் இருப்பவர்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதன் ஆட்சி நடத்துவதற்கு தனியான இயக்கம் இல்லை. அது ஒருவரில் உள்ள 10,000 கட்சியினர் இயக்கத்திலேயே இருந்தார். அந்த விழாவில் நம்முடைய தொகுதியில் இருந்தும் பிரதான அதே நேரத்தில் இப்பொழுது சகோதரர் பாப்பனார் அவர்களே நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி இணைந்த ஊராட்சி மன்ற மேடையில் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்கள் அந்த விழாவை கலந்து கொண்டு பொதுச் செயலாளர்கள் ஒரு நம்பிக்கையை இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நம்முடைய கட்சியை ஒரு மிகப்பெரிய சோதனை. நீங்கள் ஊடகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும் சரி, பல்வேறு வகையான விமர்சனங்கள் செய்து அப்படி விமர்சனம் செய்து நம்மை எப்படியாவது ஒரு சூழ்நிலையில் வீட்டு வர வேண்டும்.
கிருஷ்ணகிரி நாடாளுமன்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 லட்சம் வாக்குகள் என்ற நிலையை உருவாக்குவதற்காக பொதுச் செயலாளர் முதல் பிரச்சார கூட்டமாக 10,000 தொண்டர்கள் இணைகிறார்கள். அந்த இணைகின்ற விழாவிலே கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் உள்ள தமிழகத்துடைய நாடாளுமன்ற தொகுதியுடைய முதல் பிரச்சார கூட்டமாக வரும் கூட்டம் அப்படி அமைகின்ற அந்த மாபெரும் கூட்டத்தில் தலித்தொகுதியை பிரதான நிர்வாகிகள் முதல்வர்களாக உங்களை மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் அதை முழுமையாக நீங்கள் ஒருவரோடு பேசி ஒருவர் நிகழ்ச்சி சொல்லி யார் அப்படின்னு பொதுச் செயலாளர் நகர செயலாளர் நிர்வாகத்தில் செய்து மாவட்டத்தில் சூழ்நிலை கேட்டவாறு அதை முறைப்படுத்தி உண்மைக்கு வடிவமைப்பதற்கு நாங்கள் செய்து கொடுக்கிறோம். ஆனால் 10 மணிக்குள்ளாக காரணம் கிட்டத்தட்ட இங்கிருந்து மாநிலம் ஒரு 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அந்த 100 கிலோமீட்டர் நடத்துவதற்கு 7 மணிக்கு புறப்பட்டாங்க. அது ஒரு 10 மணிக்கு அவர் 10 மணிக்கு அவர் நடத்திட்டு அவர் அந்த மத வேகத்திலே மாதிரி நம்ம சுற்றி கொண்டு போடும்போது ரொம்ப சிரமப்பட்டு எல்லா இடங்களும் வந்து எல்லா இடங்களுக்கும் மிக அழகாக ஆனால் இந்த தேர்தலில் எல்லா ஊருக்கும் பூத் கமிட்டி போட்டு அந்த பூத் பொறுப்பாளர் போடுற அளவுக்கு நான் தயாரிக்கிறோம். மக்கள் ஊருக்கு தேவை, மக்கள் ஊருக்கு தேவை. எல்லாமே வந்து தப்புதப்பா பண்ணுறாங்களா? அந்த தப்புதப்பா பண்ணாத அது கரெக்டாக சின்னப்படுத்த நம்ம அறிவிச்சு பாப்பா நம்பர் வந்துருக்காரு அவர்கள் தான் இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றாக செயல்படுத்தினா ஜதி தொகுதியிலே 2 லட்சம் ஓட்டுனா ஜதி தொகுதியில் 30,000 ஓட்டுகள் கூடுதலாக பெற்று இங்கே புள்ளி மரத்தை குறித்து అట్లా కొంచెం Gracias.
ஓசூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் எனக்கு முன்னால் சுருக்கமாக அதே நேரத்தில் கருத்தாளமிக்க கருத்துக்களை சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட துணைச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் மன்னர் அவர்களே, சார்பு அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர்கள், அம்மா பேருடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சித்தியந்திர ஜெகதீஸ்வரர் அவர்களே, கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் மன்னர் அவர்களே, அண்ணா தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களே, இலக்கிய அணியுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் இளஞ்சூரியன் அவர்களே, அமைப்பு சாரா ஓட்டுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் செல்லகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் கருத்துரை வெளியிட்டு வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் நாராயணன் அவர்களே, அலமேல் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அன்பு சகோதரர் ராஜ் அவர்களே, வாசுதேவன் அவர்களே, அசோக் அவர்களே, மஞ்சுநாத் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்புக்குரிய தம்பி ஹரிஷ் ரெட்டி அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, பாபி என்கிற வெங்கடாஜலம் அவர்களே, ஒன்றிய குழுவுடைய தலைவர் அன்பு சகோதரர் சசி வெங்கடேசன் அவர்களே, துணைத் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் நாராயணசாமி அவர்களே, சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த சாட்சி அவர்களே, நாராயணசாமி அவர்களே, முரளி அவர்களே, சிவகுமார் அவர்களே, ரகுமான் அவர்களே, சங்கர் அவர்களே, குப்பி என்கிற ஜெயக்குமார் அவர்களே, ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வருகின்ற 11ஆம் தேதி பர்கூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பந்தலில் போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியிலே இருந்து விலகி பொதுச்செயலாளர் முன்னிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைகின்ற பெருவிழா நடைபெற இருக்கிறது. அந்த விழாவில் கலந்து கொள்ள வருகிறது என்ற மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களை
நாம் எப்படி வரவேற்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக இது போன்ற ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக பருகூர் சட்டமன்ற தொகுதியும் இன்று டெல்லியும் அடுத்து ஓசூரும் நடத்தியிருக்கிறார்கள். நாம் மாற்றுக் கட்சியிலிருந்து வருகின்ற அந்த மாவீரர்களை வரவேற்கின்ற வகையிலும் அவர்களை தன்னகத்தே இயக்கத்தில் இணைத்துக் கொள்கின்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அவர்களை கழகத்தில் இணைக்கின்ற நிகழ்ச்சியிலே முன்னேறி நடத்தி கொண்டிருக்கின்ற எடப்பாடியார் அவர்களை வரவேற்கின்ற வகையிலே நம்முடைய நிகழ்வுகள் அமைய வேண்டும். ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட மாநகராட்சி மற்றும் 2 ஒன்றியங்கள் இருக்கிறது. இந்த 2 ஒன்றியங்களிலிருந்தும் நம்முடைய பொதுச் செயலாளரை வரவேற்பதற்காக நீங்கள் திரண்டு வர வேண்டும். சரியாக 10:30 மணிக்கு பொதுச் செயலாளர்கள் நடைக்கு வருவார்கள். எனவே இங்கே இருந்து கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வரும் என்று கருதுகிறேன். ஒரு 8 மணிக்கு 7:30 மணிக்கெல்லாம் இங்கிருந்து கிளம்பி என்று சொன்னால் பொதுச் செயலாளர் வரவேற்று அந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி நம்முடைய பொதுச் செயலாளரை மகிழ்ச்சியோடு வழியனுப்புவோம். இந்த நிகழ்ச்சி பொதுச் செயலாளரை வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் 10,000 தொண்டர்கள் நம் இயக்கத்தோடு இணைவர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய திருநாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல், இந்த இந்திய திருநாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்தியா இந்த உலக அளவில் பல்வேறு வகைகளில் முன்னேறி கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் அடுத்த பிரதமர் யார் வர இருக்கிறார்கள் என்று உலகத் தலைவர்களால் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம். அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் யார் உண்மையான மக்கள் செல்வாக்குள்ள தலைவர், யார் உண்மையான மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிற தேர்தலாகவும் இந்த தேர்தல் இருக்கிறது. காரணம், சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக நாம் எதிர்நோக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். இந்த பொதுத் தேர்தலில் இந்திய அளவிலே பல கட்சிகள் கூட்டணி சேர்த்து ஒரு பக்கம் இருக்கிறது. அது இந்தியா கூட்டணி என்று ஒரு பக்கமும், தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒரு பக்கமும். இதை இரண்டும் தவிர்த்து தமிழகத்தினுடைய நலனில் அக்கறை உள்ள தலைவர்களை பிரதமராக தேர்ந்தெடுப்பதற்குரிய வாய்ப்பினை கொடுங்கள் என்று நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நாம் ஒரு கூட்டணி அமைத்து, மெகா கூட்டணி அமைத்து மக்களிடத்திலே வாக்களி சேகரிக்க வர இருக்கிறோம். அப்படி அந்த தேர்தலுடைய முதல் பிரச்சார கூட்டமாக, பிரச்சார மாநாடாக 10,000 தொண்டர்களை நம் இயக்கத்தில் இணைக்கின்ற அந்த மிகப்பெரிய மாநாட்டு கூட்டத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 11ஆம் தேதி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும். எனவே நாம் அனைவரும் திரண்டு வர வேண்டும். இங்கே அனுபவம் மிக்க முன்னோடி நிர்வாகிகள் தலைவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்குள் உட்கார்ந்து கொண்டு மாவட்ட செயலாளர்கள் என்ன அறிவுரை வழங்குகிறார்களோ, எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்களோ, எப்படியெல்லாம் வண்டிகளை, பேருந்துகளையும் கருங்களையும் எடுத்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, அதெல்லாம் எடுத்து வந்து அந்த கூட்டத்தை மாநாடாக மாற்றி கொடுப்பதற்கு ஓசூர் சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகிகளும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.